என்னங்க என்னங்க சொல்லு. அதாவதுங்க, இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு திருப்தியான நாளா, ஒரு நிறைவான நாளா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை மட்டும் நூக் அண்ட் கார்னர் வந்து அவரை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, டார்ச்சர் குடுத்துக்கிட்டு, என்ன ஒரு அடுத்தடுத்து ப்ராப்ளம் குடுத்துக்கிட்டே இருக்கும்போது, மக்களுகளுக்கே தெளிவா தெரியுது. ஏன் இப்படி ஒருத்தர் மட்டும் இவங்க வந்து வச்சு செய்யறாங்க? டார்ச்சர் பண்றாங்க. ஏன் இவர இவ்ளோ கஷ்டப்படுத்துறாங்க? அப்படின்னு சொல்லி மக்களுகளுக்கே தெரியாதவங்க கூட அத வந்து ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டுட்டு, ஐயோ! இப்படி நடக்குதே அப்படின்ற மாரி ஒரு விஷயம் நடந்தது. எல்லாம் போயி நல்லதாவே நடந்து முடிஞ்சிருச்சு. இனி நடக்க போறது நல்லதாவே நடக்கும்னு நான் நினைக்கிறேன். சிம்பிள்ங்க. அதாவது நீங்க இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து நீங்க செய்யறது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த தப்ப நான் செய்யாம இருந்தாலே அது ஈஸியான வழியா அது கரெக்ட்டா இருக்கும். சரி ஈஸி மீடியாக்கள் தாங்க ப்ராப்ளம் பண்ணுது. ஆமா. சில மீடியாக்கள் என்ன செய்யுதுன்னா, அத சொல்றாங்க, இத சொல்றாங்கன்னு அவங்களுக்குள்ளே பேசினும்போது, அத வந்து புரிஞ்சுக்கிறத விட நம்ப அத பார்த்து பயப்படுறது, கஷ்டப்படுறது தான் அதிகமா இருக்கு. ஐயோ! இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி. சரி ஓகே. எப்படியோ இருக்கட்டும். இனி வந்து நடக்க போறது நல்லபடியா நடந்து, எல்லாம் நிம்மதியா இருப்போம். சந்தோஷமா இருக்கணும்னு நெனச்சுக்கலாம். சரிங்களா? தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு நம்மளும் வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம். நம்மளுடைய ஹாப்பினஸ்ஸை நம்ம ஷேர் பண்ணுவோம். சரிங்களாங்க?